ஒரு பெரிய பணக்காரனோட குழந்தை அவங்க அப்பா பிசினஸ் ட்ரிப்புக்கு வெளியே போகும்போது அந்த குழந்தை பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறா. அப்பா என்னை விட்டுட்டு போகாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறா. இந்த சின்ன பிள்ளைங்களா சாதாரணமா அடம் பண்ணுவாங்க தானே அப்படின்ற மாதிரி தான் அவரும் நினைச்சிட்டு போறாரு. ஆனா கடைசியில பார்த்தா அன்னைக்கு தான் தன்னோட பொண்ணை கடைசியா அவர் பாப்பாருன்ற விஷயம் அவருக்கே தெரியாம போயிடுது. இந்த ஹஸ்பண்டும் பிசினஸ் ட்ரிப்னு சொல்லி போனதுமே அவங்க அம்மாவோ தனக்கு பிடிச்ச லவ்வரை கார்ல கூட்டிட்டு அவங்க கூடயே இந்த குழந்தையும் கூப்பிட்டுட்டு கார்ல போயிட்டு இருக்காங்க. கார்ல போயிட்டு இருக்கும் போது கூட சும்மா இல்லாம ரொம்ப சில்மிஷம் பண்ணிட்டே போயிட்டு இருக்கா அந்த ஆளும். இந்த மாதிரி சமயத்துல அந்த குழந்தை அழுதுட்டு ஏமா இப்படி பண்றீங்க, எனக்கு அப்பா கிட்ட போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அழ ஆரம்பிக்கிறா. அவளை பார்த்த ரெண்டு பேரும் ஏத்தாப்புல வர லாரியே கவனிக்கவே இல்லை. இதனால அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஆளுக்கு கொஞ்சமான அடியோட அம்மாக்கும் பொண்ணுக்கும் பயங்கரமான அடியோட இருக்கு. அதுக்கப்புறமா இவளோட வீட்டுக்கு அவனே போன் பண்ணி இங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவளோட நாத்தனார்லாம் வேகமா ஹாஸ்பிடலுக்கு வந்து பாக்குறாங்க. அப்ப எங்கடா தன்னோட அண்ணனுக்கு இந்த அன்னைக்கு இன்னொரு அஃபர் இருக்கிறது தெரிஞ்சா ரொம்பவே ஷாக் ஆயிடுவான்னு சொல்லிட்டு அந்த பையனை வேக வேகமா வேற ஹாஸ்பிடலுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. இந்த மாதிரி சமயத்துல இந்த பணக்காரரும் என்னடா தன்னோட ஒய்ஃப் கிட்ட இருந்த பொண்ணு கிட்ட இருந்த காலே வரலையேன்னு சொல்லி வீட்டுக்கு போன் அடிக்கிறான். அப்ப வீட்டுல இருந்த வேலைக்காரங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பயங்கரமா சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அவருமே ரொம்ப ஷாக் ஆகி உடனே அடுத்த நிமிஷமே வேகமா இங்கேயும் வந்து சேர்ந்துடுறாரு. அங்க வந்து பார்க்கும் போது பொண்ணும் தன்னோட ஒய்ஃபோ இப்படி கஷ்டப்படுறத பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களோட ஒய்ஃப்க்கு நல்லபடியா சர்ஜரி முடிச்சுட்டு இப்ப கொஞ்சம் நல்லா ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் சொல்லவும் தன்னோட பொண்ணை பத்தி கேக்குறாரு. அப்பதான் அந்த டாக்டரும் உங்க பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டு அவங்க அப்பா ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதனாலதான் நான் வேலைக்கு போகும்போது என்னோட பொண்ணு தடுத்திருக்கா போல இருக்கு. இதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காதனா வேலைதான் முக்கியம்னு சொல்லி என்னோட குழந்தைய எழுந்துட்டேனேன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. என்னோட பொண்ணு கூட இருந்திருந்தனா இந்த நேரத்துக்கு இவங்களுக்கு இப்படி ஆயிருக்காதேன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாம இந்த உலகமே அவருக்கு வெறுப்பானது மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.